கிழங்கு தோசை சுடுறதுக்கு இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு கிழங்க பீட்ரூட் கட்டையில் சீவி எடுத்துக்கணும். சீவி எடுத்ததுக்கப்புறம் கிரைண்டர்லேயோ ஒரு மிக்ஸி ஜார்லேயோ இந்த மாதிரி போட்டு நல்லா மாவு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும், நல்லா கெட்டி தன்மையில். இப்போ நல்லா அரைச்சி வச்ச மாவில் உப்பும் கலந்து நல்லா கலக்கி வச்சுருக்கோம். இந்த கிழங்கு மாவோட வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சுருவோம். இதோட லைட்டாக பெரிய வெங்காயத்தூளையும் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா கலந்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் நாம் இப்போ கிழங்கு அடை மாதிரி சுட போகிறோம். அதனால் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றியாச்சு. இப்போ மாவு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்ல ஓரளவுக்கு சைஸான உருண்டையாக தட்டிட்டு அது என்ன பண்ண போகிறோன்னா இப்படி வச்சுட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி பரப்பி விடணும். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் இந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் குட்டி குட்டி சைஸில் ரெடி பண்ணியிருக்கேன், ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், நல்லா வறண்டு ஒயிட்டாக வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி போட்டோன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும். இதில் ஒன்று மட்டும் நல்லா கருகிருச்சு, மீதி நாளும் நல்லாயிருக்கு. ஸோ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா திருப்பி போட்டு எடுத்ததுக்கப்புறம் சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா ஜவ்வுன் டை மாதிரி இருக்கும். வேணால் நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த மாவோட கொஞ்சம் வடைப்பருப்பை ஆட்டி மிக்ஸ் பண்ணி வடையாக நீங்கள் மேக் பண்ணாலும் செம்மையாக இருக்கும். அது கிழங்கு வடைன்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து முன்னாடி பாரம்பரிய ஃபுட் ஐட்டமாக இருந்துச்சு. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.